இன்றைக்கி சளி அப்படிங்கிற பிரச்சனை சமூகத்தில் பரவலாக இருக்குது. சளி அப்படிங்கன்னா என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது. சளி அப்படிங்கிறது செரிக்காத நீர்ம உணவு. நீங்கள் எந்த ஒரு உணவை சாப்பிட்டு அந்த உணவு உடல் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறதோ, செரிக்கவில்லையோ, அது உங்களுக்கு சளியாக மாறுகிறது. அந்த சளி எப்படி உடம்பை விட்டு வெளியேறும் அப்படின்னா, நல்லா வேணுங்கிற அளவு தண்ணி குடித்தா வெளியேறும். தண்ணீர் தேவையான அளவு குடிக்காதவர்களுக்கு சளி வெளியேறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் தாகத்திற்கேற்றாற்போல், வறட்சிக்கு தகுந்தாற்போல், நாவறட்சி, தொண்டை வறட்சி, உதடு காய்வது, இதை பொறுத்து வேணுங்கிற அளவு தண்ணி குடித்தா சளி அப்படிங்கிறது, இந்த செரிக்காத நீர்ம உணவானது கழிவு பாதையின் வழியாக தாராளமாக வெளியே செஞ்சுவிடும். ஆனால் இந்த தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிற ஆப்ஷனில் ரொம்ப தண்ணி குடித்தா சிறுநீர் கழிக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் தண்ணி குடிக்காமையே இருக்கிறது. வெளியிடங்களில் காமன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பயந்துக்கிட்டு சில பேர் தண்ணி குடிக்காமே இருக்கிறது. இதெல்லாம் சளி அதிகரிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம். தலைக்கு எண்ணெய் தேய்ப்பவர்களுக்கு சுவாசப்பாதை அதிகமான வெப்பம் இல்லாமல் நல்ல ஒரு சீரான இயக்கத்தில் இருக்கிறதுனால சளியை வெளியேற்றுவதற்கு எளிமையாக இருக்கிறது. தலைக்கு எண்ணெய் வைக்காதவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கி 70% தாண்டிவிட்டது. அதனால் தலைக்கு எண்ணெய் வைக்காததும் சளி தேங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. தலைக்கு எண்ணெய் வைப்பது, நன்றாக தண்ணீர் குடிப்பது என்பது சளி உங்களுக்கு தீவிரமாகாமல் இருப்பதற்கு நீங்கள் கையாள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒன்றாகும். சளிக்கு பொதுவான மருந்து என்று சொன்னால் அதற்கு ஆடாத்தொடை இலை என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆடாத்தொடை இலை ஒரு அரை இலை போதும். அதிகமாக மருந்து என்றாலே அளவு, அதாவது திட்டமாக சாப்பிட்டால்தான் அது மருந்து. அதனால் ஒரு அரை இலை போதும். அரை இலை ஆடாத்தொடை இலையும், ஒரு பூண்டு பழும், 2 மிளகும், 1/4 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து காலை இரவு ஒரு முறை கஷாயம் வைத்து சாப்பிட்டால் கண்டிப்பாக எவ்வளவு சளி இருந்தாலும் குறையும். தேவையெனில் இதை 3 வேளையும் எடுத்துக்கொள்ளலாம். சளிக்கு இது எளிமையான ஒரு மருந்து. சளி சேருவதற்கு தண்ணீர் குடிப்பாததும் தலைக்கு எண்ணெய் வைக்காததும் தான் முக்கியமான காரணம். ஆனால் எப்படி வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி தீர்ப்பது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டையுமே செய்தால்தான் மீண்டும் வராது. நன்றி, வணக்கம்.